கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 9 மாதங்கள் தேவன் கண்மணியை போல பாதுகாத்தார், அப்படி தானே? இது 10வது மாதம், 1ஆம் தேதியில் நாம் இருக்கிறோம். 9 மாதம் எப்படி தேவன் பாதுகாத்தாரோ அதே போல் இந்த 10வது மாதமும் தேவன் பாதுகாப்பார். சில பேர் நீங்கள் நினைக்கலாம், 9 மாதமும் துக்கமாக தானே போச்சு பிரதர், இந்த 10வது மாதம் எப்படி போகும்? விசுவாசிங்க, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கமெல்லாம் முடிந்து போகும். இந்த மாதம் ஒரு அற்புத மாதமாக நிச்சயமாக நடக்கும். விசுவாசிங்க. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம். சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, இனிமேல் நான் தான் உனக்கு நித்திய வெளிச்சம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். See, the sun rises and sets. This is universal truth. ஒரு சூரியன் என்றால் அது உதயமாகும், அது அதே நாள் அது அஸ்தமிக்கும். இதை எதை குறிக்கிறது என்றால் டெம்பரரி ஹெல்ப். சில பேர் திடீர்னு வருவாங்க, திடீர்னு உதவி செய்வாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா காணாமல் போயிடுவாங்க. நைட் நேரம் சூரியன் இருக்காது. அதே போல் சந்திரன் பாருங்கள், நைட் இருக்கும், நல்லா பிரகாசமாக இருக்கும், ஆனால் பகலில் பார்த்தீங்கன்னா தன்னை ஒளிந்து கொள்ளும், தன்னை மறைத்து கொள்ளும். ஸோ பாருங்கள், சூரியன் இரவில் இல்லை, சந்திரன் பகல் இல்லை. இதை எதை குறிக்கிறது என்றால் டெம்பரரி ஹெல்ப். சில நண்பர்களை நம்ம நம்புவோம், சில பேர் நம்மளுக்கு உதவி செய்வாங்க, அவங்கள நம்ம முழுமையாக நம்புவோம். ஒரு காரியத்துக்கு அவங்க உதவி செய்வாங்க, அடுத்த காரியத்துக்கு பார்த்தாங்கன்னா அவங்க மறைந்து கொள்வார்கள், மறைந்து போய்விடுவார்கள். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன், நான் தான் உனக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன். பாருங்கள், ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா முதல்ல என்ன போகும் தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிற இருள் போகும், அந்த வலி போகும், அந்த பெயின் போகும். ஸோ பைபிளில் இன்றைக்கி ஒரு பரிசுத்தவானை நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ஆள் ஒரு பெரிய ஜாம்பவான் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு ஆபிரகாமோ, ஒரு யாக்கோபோ, ஒரு மோசேயோ, ஒரு தாவீதோ, யோசேப்போ கிடையாது. ஒரு சிறிய நபர் தான். பாருங்கள், a little man had a biggest faith. 2 வசனம் தாங்க அவரை குறித்து, 2 வசனம் தான். ஆனால் அந்த 2 வசனத்தில் கர்த்தர் எப்படி கனமாக அவர் வைத்திருக்கிறாரு, எப்படி கனமுள்ளதாக எல்லாரும் சகோதரர்களை பார்க்கலாம், எப்படி கனமாக அவர் வைத்திருக்காரு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1 நாளாகவும் நம்ம எடுத்துக்கொள்வோமா? 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். பாருங்க, நான் சொல்கிற அந்த நபர் ஜாபேஸ். ஜாபேஸ்னா என்ன தெரியுமா? இருள், துக்கம், வேதனை, வலி, அதனுடைய பொருள் இதுதான். அவளுடைய தாய் அவளை பிறக்க போது அவளுக்கு ஒரு பேர் வைக்கிறா. நீ துக்கத்தோடு பிறந்தவன், நீ துக்கத்தோடு பிறந்தவன், நீ உன் காரியத்தில் எல்லாமே இருளாக தான் இருக்குது, எல்லாம் வேதனை நிறைஞ்சதாக இருக்குது அப்படின்ட்டு அந்த தாய் அவனுக்கு யாபேஸ் என்று பேர் வைக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இந்த துக்கம் இருக்குல்ல, துக்கத்தோடு பிறந்தன் இருக்குல்ல, அதுக்கு ஹீப்ரு பதத்தில் ஓட்சப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்சப் என்றால் இதுக்கு மேலே இவன் துக்கமாக இருக்க முடியாது, துக்கத்தினுடைய எல்லைக்கே அவன் போயிட்டான். இவனை சுற்றி இருளாக தான் இருக்குது, இவனை சுற்றி வேதனையாக தான் இருக்குது. ஒருவேளை தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட நீங்கள் சூழ்நிலை இருக்கிறீங்களா? யாபேசை போன்று இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு கனம் இல்லையே, எனக்கு ஒரு ஹானர் இல்லையே, எனக்கு என் குடும்பத்தில் ஒரு மதிப்பு இல்லையே, என் ஊழியத்தில் ஒரு இருளாகவே இருக்குது, ஒரு வெளிச்சம் இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் இல்லையே, என்னுடைய சரீரத்தில் இந்த வேதனையோடு நான் இருக்கிறேனே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த 9 மாதமும் நான் வேதனையோடு தானே வந்தேன். நிச்சயமாக பரிசுத்தாவியோட துணையோடு நான் சொல்கிறேன், இந்த 10வது மாதம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் நிச்சயமாக தேவன் பிறக்க கட்டளையிடுவார். பாருங்கள், இந்த யாபேஸ் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கிறான். சாத்தானுக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? நம்மளை எப்போவுமே அந்த இருளில் வைக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். See, the Satan always keeps us in darkness. இதுதான் அவனுடைய ஐடியாவே, இதுதான். இருளில் இருக்கணும், வியாதியிலே இருக்கணும், தரித்திரமாக இருக்கணும், உயர்வே அவன் பார்க்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள்லாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் நம்ம வசனம் பார்க்குறோம், அப்படி தானே? ஸோ இந்த யாபேஸ் என்ன பண்ணார்? ஆண்டவர் இந்த யாபேஸ் வாழ்க்கையில் என்ன பண்ணார்? அதான் நம்ம பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. நம்ம அடுத்த வசனம் நாம் பார்ப்போம். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாருங்க, இந்த யாபேஸ் ஒரு 4 விதமான ஜெபம் அவர் எடுக்கிறாரு. முதலாவது, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, bless me o Lord. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. அப்போ ஆசீர்வாதத்துக்கு அவன் இவ்வளோ தூரம் அவன் வேண்டானா, அப்போ அவன் வாழ்க்கையில் என்ன இருக்குது? சாபம் என்ற இருள் இருக்குது, சாபம் என்ற ஒரு துக்கம் இருக்குது. ஆண்டவரே என் வாழ்க்கை ஃபுல்லாக துக்கமாக இருக்குதே, என்னை முதல்ல நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, இதுக்கு என்ன ஹீப்ரு பதத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பாரக், BARAK, பாரக்னா காட் இன் ஆக்ஷன். அதாவது கர்த்தர் ஒரு செயல்பாட்டுக்குள்ளே அவர் போகிறார். நம்மளை ஆசீர்வதிப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். the Lord is always decide to bless us. நம்மளை ஆசீர்வதிப்பதில் அவருக்கு ரொம்ப பிரியம். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உங்கள் பேரை போட்டுக்கோங்க, என்ன ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதே தான் யாபேஸ் சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. இன்றைக்கி உங்கள் ஜெபம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, என் வீட்டை ஆசீர்வதிங்க, என் ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. சரியா? ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தை தாங்க விரும்பணும், நம்ம சாபத்தை என்றைக்குமே நம்ம விரும்பக்கூடாது. சரியா? முதலாவது அவன் ஜெபிக்கிறான், தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க. the Lord is eager to bless us. ரெண்டாவது அவன் சொல்கிறாரு, என் எல்லைகள் எல்லாத்தையும் நீங்கள் விரிவாக்குங்க ஆண்டவரே, enlarge my territory Lord. இப்படி நம்ம ஜெபிச்சிருக்கோமா? ஆண்டவரே என்னுடைய ஊழிய எல்லைகளை நீங்கள் விரிவாக்குங்க, என்னுடைய குடும்ப எல்லைகளை நீங்கள் விரிவாக்குங்க. பாருங்கள், இந்த கிராமத்து ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, என் கட்டை வந்து இதே ஊரில் தான் போகணும், வெளியே போகக்கூடாது. பாருங்கள், அவங்க மைண்ட் எவ்வளோ நேரோவாக இருக்குது. பாருங்கள், உங்களுடைய ஜெபம் முதல்ல ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணுமா? என்னுடைய சிந்தையை முதல்ல விரிவாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர் முதல்ல நம்மளுக்கு அந்த நேரோ மைண்ட் தரக்கூடாது. சரியா? இன்றைக்கி வந்து நிறைய பேர் நேரோ மைண்டோட ஜேர்னி பண்ணுவாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்வேன், டோன்ட் பி அ நேரோ மைண்டாக நீங்கள் இருக்கக்கூடாது, நல்லா ப்ராட் மைண்டாக நம்ம இருக்கணும். பாருங்கள், ஏன்னா தேவன் வந்து ஒரு ப்ராட் மைண்டாக இருந்த தேவன். அவருடைய இந்த சிருஷ்டிப்பெலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். ஸோ யாபேஸ் ஜெபிக்கிறாரு, enlarge my territory. இன்றைக்கி நீங்களும் அந்த மாதிரி தான் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்கணும். பாருங்கள், ஆண்டவர் முதலாவது நம்மளுடைய சிந்தையை அவர் enlarge பண்ணுவார், அவர் பெரிதாக்குவார். அடுத்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம காரியங்களை அவர் பெரிதாக்குவார். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் ஊழியக்காரங்க நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், நான் இதே கிராமத்துலேயே நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறேன்னு ஆண்டவர் பாருங்கள் உங்கள் ஊழிய எல்லைகளை நிறைய நாடுகளுக்கு போக தேவன் அதை விரிவாக்குவார். ஹல்லேலூயா. ஸோ பாருங்கள், அந்த கிரேட் கமிஷனை நம்ம பார்க்குறோம், மத்தேயு 28 நம்ம பார்க்குறோம், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷம் அறிங்க. பாருங்கள், ஹவுஸ் த லார்ட்ஸ் மைண்ட், கர்த்தருடைய மைண்டு எவ்வளவு விரிவாக இருக்குது. மூன்றாவது ஜெப குறிப்பு, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்து, தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு இருந்து. எப்படி நம்ம ஜெபிச்சிருக்கோமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்கள் கரம் என்னோடு இருக்கணும். ஆமாம், ஏன் நம்ம தேவனுடைய கரம் ஏன் நம்மளோட இருக்கணும் தெரியுமா? ஏன்னா தேவ கரம் நம்மளை வழி நடத்தும், தேவ கரம் நம்மளை பாதுகாக்கும். இன்றைக்கி ஒரு வேளை நம்ம தீமை செய்ய போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தேவ கரம் அதை தடுத்து நிறுத்தும். அதான் தாவீது சொல்கிறாரு, நான் உலகத்தில் இருக்கிற கரத்தில் விழுறது காட்டிலும் கர்த்தாவே நான் உம்முடைய கரத்தில் விழுறது எவ்வளோ நலம், நீர் என்னை அடித்தாலும் நீர் என்னை சேர்த்துக்கொள்வீர். பாருங்கள், தாவீது அடிக்கடி அவனுடைய ஜெபத்தில் என்னென்னா, தேவரீர் உம்முடைய கரத்தில் நான் இருப்பேன் ஆண்டவரே, உங்கள் கரத்தை விட்டு என்னை பிரிச்சிடாதீங்க, உங்கள் கரம் என் கூடயே இருக்கட்டும், என் சிரசில் உங்கள் கரம் இருக்கட்டும். பாருங்கள், தேவ கரத்தை நம்ம நாடணும். நம்ம எங்கே போனாலும் தேவரீர் உங்கள் கரத்தில் தான் நான் இருக்கிறான்டவரே, நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு, நான் ஒரு பிரயாணம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் எனக்கு ஒரு பாதுகாப்பு. கடைசியாக அவர் ஒன்று கேட்குறாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அப்போ அவர் வாழ்க்கையில் என்ன இருக்குது? நிறைய தீங்கு இருக்குது. அவர் வாழ்க்கையில் தேவக்கரமே இல்லை. யாபேஸ் வாழ்க்கையில் ஃபுல்லாக மனுஷனுடைய கரம். மனுஷனுடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா என்ன தெரியுமாங்க ஆகும்? மனுஷனுடைய கரம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்மளை அமுத்தும். சரியா? அப்படியே வந்து என்னென்னா நம்மளை வளர விடாது. ஸோ அவன் வாழ்க்கையில், யாபேஸ் வாழ்க்கையில் ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை,
யாபேஸ் வாழ்க்கையில் ஒரு 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 சிறிய வளைவுக்குள்ளே, ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஒரு வளர்ச்சி இல்லை. யாபேஸ் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இல்லை. யாபேஸ் வாழ்க்கையில் ஃபுல்லாமே மனுஷங்களுடைய கரங்களும் மற்றவர்களுடைய கரங்களும் தான் அவனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. யாபேஸ் வாழ்க்கையில் தீங்கு நிறைந்த ஒரு காரியமாக அது விளங்குகிறது. பாருங்கள், ஏசைக்கியா வாழ்க்கையில் ஒரு தீங்கு வருது, அப்படி தானே? அவன் ஏசைக்கியா ஆண்டவர் நோக்கி அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் உமக்கு உண்மை உத்தவங்க தானே இருக்கிறேன், இந்த தீங்கனை விட்டு நீங்கப்பான்ட்டு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அதே போல் பாருங்கள், இந்த 4 விதமான ஜெபத்தை இந்த யாபேஸ் தேவன்கிட்ட கேட்குறாரு. தேவன் அதை கேட்டாரா? அதே வசனம் சொல்லுது, பார்ப்போமா? அதே வசனம் என்னன்னா, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். See, the Lord heard his prayer. The Lord blessed him. The Lord honors him. பாருங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். இதில் நம்ம தேவனுடைய கேரக்டரை நம்ம பார்க்குறோம். அவருடைய கேரக்டர், ஒன் ஆஃப் த கேரக்டர்னா அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் நான் நிறையா ஜெபம் பண்ணியிருக்கிறேன், தேவன் என் ஜெபத்தை நிஜமாகவே கேட்பாரானா? நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். சரியான ஒரு வேலை யாபேஸ்க்கு உடனே நடந்துச்சான்னு தெரியாது, ஆனால் ஒரு நாள் நடந்தது போல் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நாள் நிச்சயமாக எல்லா சாபங்கள் எல்லாம் மாறி, எல்லா தரித்திரங்கள் மாறி, எல்லாம் அந்த துக்கம், அந்த இருள் எல்லாமே மாறி பாருங்கள், கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து கர்த்தர் உயர்த்துகிற அந்த நாட்களில் ரொம்ப சமீபத்தில் அது வரப்போகுதுங்க. அது விசுவாசிங்க. பாருங்கள், ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தாரா? சகோதரர்களை எல்லாத்தையும் பார்க்கலாம் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சார், அப்படி தானே? அவனை கனப்படுத்தினார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆண்டவர் அவனை கனப்படுத்தினார். சரி, ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில் பிரியம், ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவதில் பிரியம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை தேவ பிள்ளைகளே, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரான்னு நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். இந்த ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக நான் சொல்கிறேன், நிச்சயமாக இத்தனை நாள் நீ வேண்டின ஜெபம் எல்லாத்தையும் தேவன் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அதுக்குரிய பதில் இட்ஸ் ஆன் த வே. சரியா? அந்த ஆன்சர் எல்லாமே பக்கத்தில் வந்துட்டுருக்குது. சரியா? 3/4 கிணறு நீங்கள் தாண்டியாச்சு, இன்னொரு 1/4 தான். சரியா? அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ இந்த வசனத்தில் இதுக்கு இந்த ஏசாயா 60:20 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போமா? ஏசாயா 60:19 இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். See, the verse is tell like this: Lord be your everlasting glory and everlasting light. நித்திய வெளிச்சமும் நித்திய மகிமையுமாய் அவர் இருப்பார்ன்ட்டு. ஸோ இன்றைக்கு அந்த யாபேஸை போல் நீங்களும் என்ன பண்ணணும்? யூ இன்வைட் காட் இன்டு யுவர் ஃபேமிலி, யூ இன்வைட் காட் இன்டு யுவர் மினிஸ்ட்ரி, இன்டு யுவர் ஜாப், இன்டு யுவர் பிஸ்னஸ். ஆண்டவரை உங்கள் தொழிலில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். ஆண்டவர் அங்கே வந்தார்னா, தேவக்காரம் வந்துச்சுன்னா எல்லா இருளும் மறைந்து போகும். கர்த்தரே நம்மளுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ இந்த அக்டோபர் 1 2024 இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் செய்யணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி என்றால் நிச்சயமாக உங்களுடைய சகோதரர்களுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். Thank you. God bless you. Thank you for tuning into this episode. Bye from Timan.